தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். வரலாற்றில் இன்று 1973 வெள்ளி கிரகத்தையும் புதன் கிரகத்தையும் ஆராய்வதற்காக நாசா மரைனர் 10 என்ற விண்கலத்தை ஏவிய நாள் இன்று. நம்முடைய சோலார் சிஸ்டத்தின் முதல் 2 கோளான புதன் மற்றும் வெள்ளியை ஆய்வு செய்வதற்காக நாசா கேப் கெனரவல் புளோரிடா என்ற ஏவுதளத்தில் இருந்து மரைனர் 10 விண்கலத்தை ஏவியது. மரைனர் 10 ஒரு வகையான ஆராய்ச்சி புரோப். மரைனர் 10 நோக்கங்கள்: புதன் கிரகத்தில் மேற்பரப்பை புகைப்படம் எடுத்தல், புதன் கிரகத்தின் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆய்வு செய்தல், புதன் கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் வெப்பநிலையை ஆய்வு செய்தல் மற்றும் வெள்ளி கிரக மேக அமைப்பை ஆய்வு செய்தல் போன்ற நோக்கங்களுக்காக அது அனுப்பப்பட்டது. 1974 பிப்ரவரி மாதம் வெள்ளி கிரகத்துக்கு மிக அருகில் சென்று அதன் மேகங்களை யூவி படம் எடுத்து அனுப்பியது. சூரிய காற்று பற்றிய தரவுகளை பூமிக்கு அனுப்பியது. வெள்ளியின் ஈர்ப்பு விசை கிராவிட்டி அசிஸ்ட். புதன்கோளுக்கு செல்வதற்காக மரைனர் 10 தனது சாய்வு பாதையை மாற்றி அதிவேகமாக பயணித்தது. 29 மார்ச் 1974 புதன்கோளுக்கு 703 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து புதனை போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பியது. பின்னர் செப்டம்பர் 1974 48,069 கிலோமீட்டர் தூரம் சென்று புதனை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. 1975 மார்ச் 16 327 கிலோமீட்டர் என்ற மிக அருகில் சென்று புதனின் வளிமண்டலத்துக்குள் அருகே சென்றது. மரைனர் 10 புதன் மேற்பரப்பை ஒரு 45% புகைப்படம் எடுத்து அனுப்பியது. சந்திரனை போன்ற இம்பாக்ட் கிரேட்டர் எனப்படும் பள்ளங்கள் புதனில் இருப்பதை கண்டுபிடித்தது. புதனுக்கு காந்தத்தளம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் புதனின் உள்ளே உருகிய உலோக மையம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. புதன் பகல் நேரத்தில் +430°C வரை அதிகமாகவும், இரவு நேரத்தில் -180°C வரை மிக குறைந்தும் இருவேறுபட்ட வெப்பநிலையை புதன் கொண்டிருந்தது என்பதை கண்டுபிடித்து அனுப்பியது. மரைனர் 10 கட்டுப்பாட்டு வாயுக்களை, அதாவது ஆட்டிடியூட் கேஸ், காலி செய்ததால் 1975 மார்ச் 24 அதன் தொடர்பு முடிந்தது. நாசா மரைனர் 10 விண்கல ஏவிய தினம் இன்று. தமிழ் நெஞ்சங்களுக்கு ஒரு வேண்டுகோள்: நம்முடைய பதிவுகளை நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணா மேலும் மேலும் நல்ல பதிவுகளை கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி. ஐக்யூ மீடியா.